இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தோசை மாவுல சாப்பாடு இல்லன்னு சொல்ற, கூட கூட பேசிக்கிட்டே இருக்க. அது சொல்ற உரிமை கூட எனக்கு இல்லையாடா? அதுவும் இல்லனா சொல்லிருங்க சாமி, நான் எதுவுமே சொல்லல. என்னடா பாக்குற? போ, உங்க அண்ணன் கிட்ட போனா உங்க அண்ணன் பாசத்துல வாங்கிட்டு வரல, போய் சாப்பிடு போ. என்னமோ கடையில சாப்பிடாத ஆள் மாதிரிதான் கிச்சன்ல வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு போ. ஏய், ஏன்டி இப்படிலாம் பேசுற? எனக்கு வேற யாருக்கிட்ட உரிமை இருக்கு? எனக்கு எல்லாமே நீ தானடி. என்னால வேற யார்கிட்ட இந்த உரிமையெல்லாம் எடுத்துக்க முடியாது வீரா. பார்த்தல, சின்னதா கோவப்பட்டதுக்கு எப்படிலாம் மூஞ்சி தூக்கி வச்சு என்னெல்லாம் பேச்சு பேசியிருக்கான்னு. அந்த மாதிரி தான் நீயுமா? என் மனசுல இருக்கிற கஷ்டத்தெல்லாம் அன்பா, கோவமா, விரக்தியா வெளிப்படுத்துறதுக்கு இருக்கிற ஒரே உயிர் நீ தானடி. புருஷனும் பொண்டாட்டியும் எப்படி இருக்கணுங்கிற எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுப்ப. என்ன கோவமா இருந்தாலும் சரி, வெளியே காட்டாத, என்கிட்ட காட்டு. உன் கோவத்தெல்லாம் தனிச்சுக்கன்னு சொல்லுவ. அப்படியும் சொல்லிட்டு இப்படியும் பண்ணா எப்படிடி? பாரு வீரா, என்னோட கோவம், என்னோட கண்ணீர், இது எல்லாத்தோட அர்த்தமும் உனக்கு மட்டும்தானடி புரியும். எப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என் கூட நிற்கிற ஒரே ஆள் நீ தானடி. இப்போ நீயே இப்படியெல்லாம் பேசினா எப்படி? பொண்டாட்டிக்கிட்ட கோச்சுக்கிற புருஷனுக்கெல்லாம் போக்கிடமே கிடையாது. அதெல்லாம் உனக்கு புரியாது. தனியாவே கிடந்து வாழ்ந்தவனுக்கு தான் அதெல்லாம் தெரியும். புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது வேற. இப்ப நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? கண்ணத்தோட இங்க பாரு, அழக்கூடாது. லூசு, பசிக்குதுன்னு சொன்னல. என்ன சாப்பிடு. ஏய், மரியாதையே சாப்பிடுறா. சாப்பிடு. இப்படி தினமும் ஊட்டி விடுறதா இருந்தா டெய்லியும் கோச்சிக்கலாம்ல. சரி சாப்பிடு. என்ன பிருந்தா, தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்டல? போங்க மாமா. இன்னையில இருந்து தீபாவளி முடிகிற வரைக்கும் பட்டாசு கடை உன் பொறுப்பு. சின்ன கல்லு பெத்த லாபம். ஆமா பிருந்தா, பட்டாசு கடையில் அவ்வளோ லாபம் இருக்கு. நம்ம வேற டைரக்டா சிவகாசில இருந்து இறக்கியிருக்கோம். அதனால 50% லாபம் கிடைக்கும். பட்டாசோட ரேட் எல்லாம் அந்த இதுல இருக்கு. கரெக்டா எல்லாத்தையும் கணக்கு போட்டுக்கோங்க. வந்தவங்க கிட்ட கரெக்டா காசை வாங்கிக்கோங்க. சரிங்க மாமா. ஓகே. ஏய், நீ எங்க போற? ஜவுளி, நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா இந்த வியாபாரத்தை பாத்துக்கோங்க. ஜவுளி எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரிடா. இப்போது யாரோட கடை? யாரு கடைனா? மாறனோட கடை தானே. அவன் முதல் போட்டு தானே இந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கான். அதோட வளர்ச்சி அவனை தானே சேரும். 5ல அண்ணன் தம்பி, 10ல பங்காளின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன உங்க வயசு 25-30 ஆகுது. இப்பயும் அந்த ஒத்துமை அப்படியே இருக்கும்னு நினைக்கிறியா? அண்ணா இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இல்லப்பா, நான் உலக யதார்த்தத்தை தான் பேசுறேன். உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. இந்த தொழில்ல உன் முதலீடு ஏதாவது இருக்குன்னு சொல்லு பாப்போம். உனக்கே குற்ற உணர்ச்சியே இல்ல? நாம ஒரு வேலையாளா இருக்கணும் வருத்தம் இல்ல? இங்க பாருங்கண்ணா, அப்படிலாம் எதுவும் இல்லை. இது எங்க எல்லாரோட கடை. மாறனோட வளர்ச்சி எங்க குடும்பத்தோட வளர்ச்சி. இனிமே இப்படி தப்பா பேசாதீங்க.
இப்படின்னு சொல்லியே நீ சமாளிக்கிற ராகவா, அது உண்மை இல்ல. இப்பவும் ஒண்ணு கெட்டு போல. ராமச்சந்திரனோட பையங்கிற பேரு இப்பவும் உனக்கு இருக்கு. காவேரி டெக்ஸ்டைல்ஸ்ல உங்க அப்பாவுக்கு அப்புறம் உன்னோட முகத்தை தான் அங்கே துணி எடுக்க வந்த ஜனம் பார்த்திருக்கு. நீ தனியா ஒரு கடையை போட்டினா இந்த கடை வியாபாரம் என்ன, உன் கடையில ஓஹோன்னு வியாபாரம் நடக்கும் ராகவா. நான் உதவி பண்றேன் ராகவா. லாபத்துல ஆளு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இல்லைண்ணா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. தேவையில்லைன்னு வாய் சொல்லுது, உன் மனசு என்ன சொல்லுதுன்னு எனக்கு கேக்குது. நல்லா யோசிச்சு சொல்லு, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். ஒரு நிமிஷம். என்ன ஒன்றும் இல்லையே. அந்த ஆள் என்ன சொன்னாரு? அவர் எதுவும் சொல்லலை. வியாபாரம் அப்படி போயிட்டு இருக்குன்னு விசாரிச்சுட்டு இருந்தாரு. டேய் கார்த்தி, அக்கவுண்ட்ல இருக்க பணத்தை ஆ? குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறப்போ வரவன் போறவனா அதுல குழப்பம் பண்ணதான் பாப்பான். நாம தான் மனசை சஞ்சலப்பட விடாம கவனமா இருக்கணும். ஓ ஓஹோ. ஏய் மரா, என்ன? நம்ம குடும்பத்தோட பலமே ஒற்றுமை தான். இன்னைக்கு மொத்தத்தையும் இழந்ததுக்கு அப்புறமும் நமக்குள்ள கொஞ்சம் சந்தோஷம் மிஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் உங்க எல்லாரோட ஒற்றுமையும் பாசமும் தான். அதை இழக்கிற மாதிரி யாரு என்ன சொன்னாலும் அதுக்கு மட்டும் பணிஞ்சு போயிடாதீங்க. என்ன சொன்னா? மேடம், நீங்க சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன். கொஞ்சம் மனசு கலைஞ்சிருக்கு. சீக்கிரம் நம்ம வழிக்கு வந்துருவான்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரி. பாத்தியாமா, ஒத்துமைன்னு பேசிட்டு இருந்தானுங்கல்ல, எப்படி ராகவ் மட்டும் தனியா கழண்டு வர போறான்னு பாரு. நடக்குமாடி? நடக்குமா? என்ன பிரதர், அன்னி கூட பேச்சப்பா? அதெல்லாம் இல்லடா, சும்மா எல்லாரும் முன்னாடி நடிக்கிறேன். டேய் டேய் டேய், இங்க பாரு, இதான வேணாங்கிறது. நாங்க தான் இங்க இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோமே. அவங்க உன்னை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க, நீங்க அப்படியே பம்புறீங்க. அப்படியே உங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லாத மாதிரியே இருக்கு. நடத்துங்க நடத்துங்க. ஏன் மாமா, எதுவும் தப்பு பண்ணிட்டீங்களா? இல்ல, அக்கா உங்களை கண்டிச்ச மாதிரி இருந்துச்சா, அதான் கேட்டேன். இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் டைமுக்கு சாப்பிடல, அதை சொல்லிட்டு இருந்தா. ஓஹோ, அந்த அளவுக்கு போயிடுச்சா? அவ்வளவுதான். இனிமே மாமாவுக்கு வேற யாரும் கண்ணுக்கு தெரியவே மாட்டோம். அக்கா மேல ஃபுல் ஃபோக்கஸ். என்ன மாமா?